ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஓவன் இல்லாமல் சர்க்கரை, பட்டர், எண்ணெய், பேக்கிங் பவுடர், மைதா மாவு, கோதுமை மாவு இது எதுவுமே சேர்க்காம ஒரு கப்பு அரிசி இருந்தால் போதும். இது போல் கேக் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பசங்க கேக்கு கேட்டால் உடனே இந்த கேக் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக. வில்லேஜ் கை பக்குவம் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். வாங்க ஹெல்த்தியான அரிசி கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு கப்பு அரிசி பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 2-3 முறை கழுவிட்டு எடுத்து வைங்க. 2 ஹவர் ஊறட்டும். அரிசி மினிமம் 1 ஹவர் ஊற வைங்க. டைம் இருந்தால் 2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இது போல் நல்லா ஊற வச்சு அரைச்சிங்கன்னா மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததும் கூடவே அரிசி அளந்த கப்பாலேயே ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அரிசி கேக் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் மட்டும்தான் சேர்க்கணும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் துருவல் இந்த கப்பில் நல்லா அழுத்தி ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததும் அரிசி அளந்த கப்பாலேயே அரை கப்பு தண்ணி சேர்த்து அரிசியில் சேர்த்து நைஸாக கொரகொரப்பு இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது போல் அரைச்சிருக்கணும். கொஞ்சமும் கொரகொரப்பு இருக்கக்கூடாது. இது போல் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கப்பு தண்ணி எடுத்தேன். அரை கப்பு தண்ணி தான் ஊற்றி அரைச்சேன். அரை கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாவே சரியாக இருக்கும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இது போல் உருகி வந்ததும் அடுப்பு அனல் கம்மியாக வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃப்ளேம் கம்மி வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காய் செவக்க இந்த மாதிரி வறுந்து வரணும். இது போல் வறுத்து ஆனதும் எடுத்து ஒரு பக்கம் வையுங்க, இருக்கட்டும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. அப்போ தான் கருகாமல் வறுபட்டு வரும். இது போல் நிதானமாக கலந்து கொடுத்து செவக்க இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துடுங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அரிசி அளந்த கப்பாலேயே 1 கப்பு வெல்லம் சேர்த்து 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கலந்து கொடுத்து இது போல் கரைஞ்சி வர்ற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க. இது போல் கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வைங்க, இருக்கட்டும். அடுத்தது வாசனைக்காக 4 ஏலக்காய் உள்ளே இருக்கிற விதையை எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடுங்க. இது போல் கலந்து ஆனதும் காய்ச்சி வச்ச வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. அரிசி மாவும் வெள்ளை தண்ணியும் நல்லா உறவாடி வரணும். அது போல் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. பாருங்கள், இது போல் கலந்துக்கோங்க. தோசை மாவு போல் கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் கலந்தானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்கும்போது வாசனையாக இருக்கும் கேக்கு. அதுக்காக நான் தேங்காய் முந்திரி வறுத்துட்டு இருந்த அதே நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு வறுத்து வச்ச முந்திரி தேங்காய் சேர்த்து கலந்து கொடுத்துடுங்க. இது போல் தேங்காயும் முந்திரியும் நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது கேக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரியும் தேங்காய் பீஸும் அங்கங்கே கடிப்படும் போது கேக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் கலந்த மாவை அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரிங்கு வச்சுக்கோங்க. கேக் செய்கிற பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பூசி விட்டுட்டு கேக் ஒட்டாமல் வர பட்டர் பேப்பர், வாழை இலை உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் வாழை இலை கட் பண்ணி போட்டிருக்கேன். கேக் அடியில் ஒட்டாமல் வரும். கேக் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வாழை இலை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு விடுங்க. இது போல் போட்டு ஆனதும் கலந்து வச்ச அரிசி கேக்கு மாவை இதில் ஊற்றி இந்த கேக்கு மாவு மேலே தட்டு இல்லைன்னா இது போல் அலுமினியம் கவர் இருந்தால் இது உள்ள ஆவி அடிக்கிற தண்ணி போகாமல் இருக்க இது போல் நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு குக்கரில் சூடுபடுத்தி இது போல் தண்ணி சலசலன்னு கொதிக்க சொல்ல ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு கேக்கு மாவு ஊற்றி வச்ச இந்த பாத்திரத்தை இது உள்ளே வச்சு விடுங்க. இது உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக்கர் மூடி 30 நிமிஷம் வேக விடுங்க. 30 நிமிஷம் ஆனதும் இது போல் சின்னதாக ஒரு கத்தி எடுத்து கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இது போல் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம்.
பாருங்க அரிசி கேக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. 1 கப் அரிசி இருந்தால் ஓவன், பேக்கிங் பவுடர், பட்டர், எண்ணெய் இது எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியாக ஒரு முறை இந்த மாதிரி செய்யுங்க. ஆறட்டுன்னு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு எடுத்துடலாம். ஒரு கத்தியால் ஓரங்களெல்லாம் இது போல் எடுத்து விட்டுட்டு தட்டில் கவுத்து போட்டு இது போல் லைட்டாக தட்டினீங்கனாவே ஈஸியாக வந்துடும். பட்டர் பேப்பராக இருந்தால் இதை எடுத்துடுங்க. நான் வாய் இலை போட்டு இருக்கிறதால எடுக்கலை. அரிசி கேக்கு பஞ்சு போல் சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க கேக்கு சூப்பராக பஞ்சு போல் இருக்குது. பசங்க கேக்கு கேட்டாங்கன்னா சட்டுன்னு அரிசி இருந்தால் இது போல் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே செய்யுங்க, அருமையாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான அரிசி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.